الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال تعالى ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير. சூரா பக்ராவுடைய 109 110 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹு தாலா வேதக்காரர்கள் சேர்ந்த காஃபிர்களுடைய வழியை பின்பற்றுவதற்கு மோமின்கள் எல்லாம் தடுக்கின்றான். அவங்களுடைய விரோதத்தை உள்ரங்கத்திலும் அவர்கள் வெளிரங்கத்திலும் என்ன விரோதத்தை காட்டுகின்றார்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக மூமின்களுக்கு எதிராக என்ன பொறாமை வைத்திருக்கின்றார் என்பதை அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. வேதக்காரர்கள் அதிகமானவர்கள் நீங்கள் மூமின்கள் ஈமான் கொண்டதுக்கு பிறகு திரும்ப காஃபிர்களாக ஆகுவதை, உங்களே காஃபிர்களாக மாற்றுவதை அவர்கள் ஆசை வைக்கின்றார்கள். காரணம் ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய பொறாமையின் காரணமாக உங்களுக்கு உயர்ந்த ஈமானுடைய நியமத் கிடைச்சிருக்குது, இது இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் இவ்வாறு நாடுகின்றார்கள். அவங்களுக்கு தெரியும் மூமின்கள் உயர்வு பெற்றிருக்கின்றார்கள். மூமின்களுடைய நபிமார்கள், மூமினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள், சிறப்பு பெற்றவர்கள் என்பதனால் பொறாமைப்பட்டுதான் இவ்வாறு செய்கின்றார்கள். எனவே அல்லாஹு தஆலா மூமினான் அடியார்களுக்கு ஏவுகிறான், அவர்களை விட்டும் புறக்கணிக்கும்படி, அவர்களை மன்னித்து விடும்படி, அவருடைய துன்புறுத்தல்களை சகித்து கொள்ளும்படி அல்லாஹுடைய கட்டளை அல்லது வெற்றி வரும் வரைக்கும் இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபையன லஹுமுல் ஹக், அவர்களுக்கு ஹக் எது என்று தெரிந்ததுக்கு பிறகு மூமின்களுடைய சிறப்பை, மூமின்களுடைய நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை அறிந்ததுக்கு பின்னாடியும் கூட, தெளிவாக அறிந்ததுக்கு பிறகும் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள். எனவே ஃபஅஃபு வஸ்ஃபஹு, மன்னித்து விடுங்கள், வஸ்ஃபஹு அவர்களுடைய விஷயத்தில் அதுவும் கண்டும் காணாத மாதிரி நடந்து கொள்ளுங்கள். ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹுடைய கட்டளை வரும் வரைக்கும். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா அனைத்து மீதும் சக்தி பெற்றவன். எனவே அல்லாஹு தஆலா அடுத்ததாக மோமின்களுக்கு உதவி செய்வதையும் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தொழுகையை நிலைநிறுத்தும்படி, ஜக்காத் கொடுக்கும்படி அல்லாஹு தஆலா தூண்டுகிறான். வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத், நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சு கொண்டு இருங்க, உங்களோட கடமைகள், உங்களுக்கு ஏவப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள். தொழுகையை சரியாக தொழுது வாங்க, ஜக்காத் சரியாக கொடுத்து வாங்க, உங்களோட கடமைகள் நீங்கள் நன்றா செய்யுங்க. இவங்க உங்களுக்கு எவ்வளோதான் தீங்கிழைக்க நாடினாலும் அவர்களால் எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய நலவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. வமா துகத்திமு லி அன்ஃபுஸிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், எந்த நலவுகளை நீங்கள் உங்களுக்காக முற்படுத்தி வைக்கின்றீர்களோ அவைகளை நீங்கள் அல்லாஹ் இடத்துல பெற்றுக்கொள்வீர்கள். இன்னல்லாஹ் பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் எதெல்லாம் செய்கின்றீர்களோ அனைத்து செயல்களையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹுயை இப்னு அக்தப், அபு யாசிர் இப்னு அக்தப், இவங்க 2 பேரும் சகோதரர்கள், யஹூதிகளை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் தான் யஹூதிகளில் அதிகமாக அரபி யஹூதிகளில் அதிகமாக முஸ்லீம்களை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள். அதனால் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விசேஷமாக இவங்களோட பெயர்களை குறிப்பிடாட்டியும் கூட யஹூதிகளுடைய தன்மையால் விசேஷமாக பொறாமையை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். இவங்க 2 பேரும் இஸ்லாத்துக்கு எதிராக முழுமையான முறையில் மக்கள் இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி தடுக்க முயற்சி செய்தார்கள், முழு சக்தியையும் பயன்படுத்தினார்கள். எனவே அல்லாஹு தஆலா வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனகும் என்ற ஆயத்தை இறக்கினான். இன்னொரு ஆயத்துப்படி காபு இப்னு அஷ்ரஃபுல் யஹூதி, காபு இப்னு அஷ்ரஃப் என்ற யஹூதி, அவன் பெரிய ஒரு கவிஞனாக இருந்தான். அவன் கவிதைகளின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி அவர்களை குறை சொல்லி பைத்துகள், கவிதைகள் படித்து கொண்டிருந்தான். அவனுடைய விஷயமாக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். அல்லாஹு தஆலா சொன்னான், ஃபஅஃபு வஸ்ஃபஹு, மன்னிச்சிடுங்க, புறக்கணிச்சிடுங்க, கணக்கெடுக்க வேணாம்.
இவங்க ஏன் இவ்வாறு செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹசதமின் இந்திய அம்புசஹிம், அவர்களுக்கு தெரியும் நீங்கள் உயர்ந்தவங்க சிறந்தவங்க என்று தெளிவாக அறிஞ்சதுக்கு பிறகும் பொறாமையின் காரணமாகத்தான் இவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத் இருக்கிறதே, அது உயர்ந்த ஷரியத், சிறந்த ஷரியத். அதை அவர்கள் உண்மைப்பிக்க ஏவப்பட்டும் கூட, அதை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லப்பட்டும் கூட அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். அது அவங்களுடைய பொறாமையின் காரணமாகத்தான். என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக மின்பாதிமா தபையன லஹுல் ஹக் என்ற ஹக்கானது எது என்று தெரிந்திருந்தோம். தௌராத்தில் இஞ்சியில் தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டும் கூட அவர்கள் புறக்கணித்தார்கள். ஃபஅஃபு வஸ்ஃபஹு ஹத்தா யாத்தி அல்லாஹ் பி அம்ரிஹி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்த ஆயத்து இருக்குதே, இதுக்கு பிறகு இறங்கிய ஆயத்துக்கள் மூலமாக ஃபக்துல் முஷ்ரிகீன் ஹைஸ் வஜத்துமூஹும் என்ற ஆயத், முஷ்ரிக்கீன்களை எங்கே பற்றிக் கொள்கிறீர்களோ எங்கே கண்டாலும் அவர்களை கொலை செய்யுங்கள். காத்திலுல்லதீன லா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆஹிர், அல்லாஹை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளாதவர்களோடு யுத்தம் செய்யுங்கள் என்ற ஆயத்துக்கள் மூலமாக இந்த ஆயத்து மன்சூகாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் திருப்பி அடிக்கவோ ஏசவோ அவர்களோட வாக்குவாதங்கள் செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படலை, மன்னிக்கும்படி புறக்கணிக்கும்படி தான் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு அவர்களோட யுத்தம் செய்கிறதுக்கு எல்லாம் அனுமதி கொடுத்தான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னா, வாக்கிம ஸலாத்த வஆத்து ஸக்கா, நீங்கள் தொழுகை மூலமாக ஜக்காத் கொடுப்பது மூலமாக நல்ல அமல் செய்வது மூலமாக உங்களோட காரியங்களை நீங்கள் பொறுப்பை செஞ்சு கொண்டுறீங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கு உலகத்தில் வெற்றியை தருவான், கியாமத்தில் நாளில் உங்களுக்கு வெற்றி அல்லாஹ் தருவான். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அனைத்தும் பாதுகாத்து வைக்கப்படும். அடுத்து அல்லாஹ் சொல்லான், இன்னல்லாஹ் பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அப்படின்னா யாருடைய எந்த செயலை விட்டு அல்லாஹ் மறைந்தவனாக இல்லை. அவனிடத்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நல்லவோ கெடுதியோ எதுவும் வீணாகாது, அனைத்தும் அல்லாஹ் பாதுகாத்து கூலி கொடுப்பான். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆயத்தில் இன்னல்லாஹ் பிமா தஅமலூன பஸீர் என்பதில் அல்லாஹு தாலா மூமின்களை பார்த்து இந்த ஆயத்து மூலமாக அல்லாஹு தாலா அவங்களோட நலவு கெடுதி அனைத்தும் ரகசியமாக பரகசியமாக செய்யக்கூடிய அனைத்தையும் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றான். எதுவுமே அவனை விட்டு மறையாது. நல்லவாக இருந்தால் நல்ல கூலியை கொடுப்பான், இதே மாதிரி தீங்காக இருந்தால் அல்லாஹு தாலா அதுக்குள்ள தண்டனையை கொடுப்பான். இதன் மூலமாக அல்லாஹு தாலா செய்தியாக சொன்னாலும் ஒரு எச்சரிக்கையும் வாக்குறுதியும் அல்ல அளிக்கின்றான். ஏவலும் விளக்கலும் இதில் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க, நான் நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றேன், உங்கள் அனைத்து அமல்கள் நான் அறிந்திருக்கின்றேன், அதுக்குள்ள கூலியை நான் கொடுப்பேன், அதை நான் சேமித்து வைப்பேன். மறுமை நாளில் வமா துக்கத்திம் லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ், அல்லாஹ் இன்னொரு சொல்கின்றான், நீங்கள் என்ன நலவுகளை செய்தாலும் அதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். பாவமாக இருந்தால் ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அணுவளவு நலவு செஞ்சாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, அணுவளவு பாவம் செய்தாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, எதுவும் மறையாது, எல்லாம் எல்லா இடத்துல பாதுகாக்கப்படும். அடுத்த யஹூதிகள் சொல்கிறாங்க, வகாலு லை யதுகுல ஜன்னத் இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா. அடுத்து அவங்க யஹூதி நஸ்ரானிகள் அவங்களுடைய ஏமாற்றத்தை எல்லாம் சொல்கிறான். அவங்க ஏமாந்து போய் மடத்தனத்தினால் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, யார் யஹூதியாகவோ நஸ்ரானியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கம் போவாங்க, முஸ்லீம்கள் சொர்க்கம் போக மாட்டாங்க என்று அவங்க நினைக்கிறாங்க. தில்க அமானியுஹும், இது அவங்களுடைய வெறும் மேலெண்ணம் தான், தப்பான எண்ணம் தான், எந்த ஆதாரம் இல்லாமல் அவங்க கருதினை தான். யஹூதி நஸ்ரானிகள் இவங்க ரெண்டு பேரும் வாதிடுறாங்க, சொர்க்கம் போகிறேன்னு சொன்னால் யஹூதியாக இருக்கணும், யஹூதி சொல்லுவார், நஸ்ரானி சொல்லுவார் நஸ்ரானியாக இருக்கணும், கிறிஸ்தவனாக இருந்தால் தான் சொர்க்கம் போகலாம், அதுக்கு மாற்றமானவங்க யாரும் சொர்க்கம் போக முடியாது. அதை அல்லாஹு தஆலா பொய்ப்பிக்கின்றான். இப்படி முந்தைய ஒரு ஆயத்தில் யஹூதியை சொன்னாங்க, லன் தமஸ்ஸன நாரு இல்லா அய்யாம மஅதூதா குல்லா தகல்தும் பில்லாஹி அஹதன் ஃபலன் யுக்லிஃப அல்லாஹு அஹதா என்ற ஆயத்தில் அங்கே யஹூதியை சொன்னாங்களே, நரகம் நெருப்பு எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் தீண்டும், ஒரு 6 நாள் அல்லது 40 நாள் தான் நரகத்தில் இருப்போம், அதுக்கு பிறகு நாங்கள் வெளியே வந்துடுவோம்னு சொன்னாங்களே, அந்த ஆயத்தை எல்லாம் பொய்ப்பித்தான், அவங்களுடைய வார்த்தையை பொய்ப்பித்தான், அல்லாஹ்வுக்கு மறுப்பு தெரிவித்தான். இதே மாதிரி இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இவங்க பேசக்கூடிய இந்த ஆதாரம் எந்த ஆதாரம் இல்லாத வாதாட்டம் தான், இதில் எந்த ஆதாரம் இல்லை, எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் பேசிக்கொண்டீங்க. தில்க அமானியுஹும், அது அவங்களுடைய வெறும் எண்ணங்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான், கொல்
ஹாத்து புர்ஹானக்கும், ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்களோட ஆதாரத்தை கொண்டு வாங்க. இன்குந்தும் சாதிகீன், நீங்கள் எந்த விஷயத்தில் வாதிடுறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஆதாரத்தை கொண்டு வாங்க. நீங்கள் சொர்க்கம் போவீங்க, மற்றவங்க நரகம் போவாங்க என்பதுக்கு ஆதாரம் கொண்டு வாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சின், யார் தன்னுடைய முகத்தை, அதாவது தன்னுடைய அமலை அல்லாஹுக்காக, இந்த தர்ஜுமா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹுக்காக வேண்டி அடிப்பணிய செய்கின்றாரோ, வஹு முஹ்சின், அவர் நல்ல அமல் செய்தவராக என்ற அர்த்தம். ஆனால் இங்கே இது விளக்கம் என்னென்றா, யார் அமலை அல்லாஹுக்காக வேண்டி ஹாலிஸாக இஹ்லாஸோடு செய்கிறார், வேற யாருக்காக வேண்டி அல்ல, முகஸ்துதி இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி மற்ற எண்ணத்தில் அமல் செய்கின்றார். வஹு முஹ்சின் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி கொடுத்த பிரகாரம் அவர் அமல் செய்கின்றார். ஏனென்று சொன்னால் அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னால் 2 நிபந்தனை கட்டாயம். ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் இருக்கணும். இரண்டாவது ஷரியத்துக்கு தோதுவானதாக இருக்க வேண்டும். மார்க்கம் சொன்ன பிரகாரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த பிரகாரம் அந்த அமல் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இஹ்லாஸோடு செய்கிறாரு, ஆனால் ரசூல்லா காட்டி கொடுத்த பிரகாரம், ஷரியத்தில் அனுமதித்த பிரகாரம் இல்லை என்றால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்னாமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் ஒரு அமலை செய்கிறாரு அதன் மீது எங்களோட வழிமுறை இல்லை என்று சொன்னால், நாங்கள் ஏவும் இல்லை, நாங்கள் செய்யவும் இல்லை, அந்த முறை பிரகாரம் அந்த அமல் இல்லை என்றால் அது மர்தூத், அதாவது ரிஜெக்ட், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, திருப்பி அனுப்பப்படும். இது முஸ்லீம் ஷரீஃபில் ரிவாயத். இதே மாதிரி உலகத்தை துறந்து துறவிகள், கிறிஸ்தவர்களை சேர்ந்தவங்க துறவிகளாக வாழ்ந்தாங்க. அதுக்கு ஒப்பானவங்க இஹ்லாஸோடு, அவங்களோட எண்ணப்படி இஹ்லாஸோடு அமல் செஞ்சாங்க. ஆனாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த முறை பிரகாரம் அது இருக்கல்ல. அதனால தான் அல்லாஹு தஆலா இவங்களையும் இது போன்ற மக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅ மன்சூரா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நாங்கள் அவங்களுடைய அமல்களின் பக்கம் முன் பார்த்து அந்த அமலை நாங்கள் அப்படியே பரத்தி விட்ட புழுதி போன்று ஆக்கிவிட்டோம். ஏனென்றால் அது பெருமதி இல்லாத அமல்கள். வல்லதீன கஃபரு அமாலுஹும் கஸராபின் பிகையத்தின் யஹ்ஸபுஹு ظمآن ماء حتى إذا جاءه لم يجده شيئا. இதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காஃபிர்களுடைய அமல்கள் இருக்குதே அது எப்படின்னா, ஒரு பாலைவனத்தில் தெரியக்கூடிய ஒரு கானல் நீர் போன்று. கானல் நீர், தாகித்தவர் தண்ணீர் தெரியுது, கிட்ட போய் பார்த்தா தண்ணி இல்லை. அதே மாதிரி தான் இவருடைய அமல்கள் பெருசாக செஞ்ச மாதிரி தெரியும், ஆனால் எதுவுமே இருக்காது. உஜூஹுன் யௌமைதின் ஹாஷியா ஆமிலத்துன் நாசிபா. அல்லாஹ் தஆலா சூரா காஷியால சொல்கிறான், அவனோட முகங்கள் எல்லாம் தாழ்ந்ததாக இருக்கும், அவங்களுடைய அமல் செஞ்சு சிரமப்பட்டவர்களாக இருப்பார்கள். தஸ்லா நாரன் ஹாமியா, ஆனால் நரகம்தான் போவார்கள், குளந்தெறியக்கூடிய நரகத்தின் பக்கம் போவார்கள். துஸ்கா மின் ஐனின் ஆனியா, அவர்களுக்கு சூடாக பழுக்க காய்ச்சப்பட்டிய நீர்கள் தான் ஊற்றுக்கண்டிருந்து அவர்களுக்கு புகட்டப்படும். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு துறவி சம்பந்தமாக இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. ஒருத்தர உமர் ரலியல்லாஹு தஆலா போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு துறவியுடைய வணக்கஸ்தலத்துக்கு பக்கத்தில் போனார் கிறிஸ்தவர். அப்போ சொன்னாங்க, இந்த துறவி நீண்ட காலமாக அமல் இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார், பகலெல்லாம் நோன்பு பிடிப்பார், இரவெல்லாம் நின்று வணங்குவார் அப்படின்ட்டு. உமர் ரலியல்லாஹு தஆலா எட்டி பார்த்தாங்க, அல்லது அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா எட்டி பார்த்தாங்க. பார்த்து அவருடைய முகத்திலெல்லாம் சதையெல்லாம் இல்லை, அப்படியே மெலிஞ்சி போய் பலகீனமாக இருந்தார். தூங்கி இரவெல்லாம் விழிச்சு கண்ணெல்லாம் அப்படியே உள்ளுக்கு போயிருந்துச்சு. இந்த காட்சியை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த ஆயத்தை ஓதினாங்க, இவங்க கஷ்டப்பட்டு அமல் செய்கிறாங்க, ஆனால் நரகம்தான் போவாங்க. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக. அப்போ அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு இஹ்லாஸ் தேவை, அதோட ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளும் தேவை. அந்த வழிமுறை இல்லாட்டி அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதே மாதிரி வெளிரங்கத்தில் அமல் ஷரியத்துக்கு தோதுவாக இருக்குது, ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த முறை பிரகாரம் தான் இருக்குது, ஆனால் இஹ்லாஸ் இல்லை, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா முஹஸ்துதிக்காரருடைய அமல்களை, முனாஃபிகீன்களுடைய அமல்களை அல்லாஹு தஆலா தூக்கி எறிகிறான். இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன அல்லாஹ வஹுவ ஹாதிஊஹும். அல்லாஹு தஆலா இன்னொரு திருக்குர்ஆனில் சொல்கிறான், முனாஃபிகீன்கள் அல்லாஹ் ஏமாத்துறாங்க, ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாத்துகிறான். அப்படின்னா அவங்க எப்படி எல்லாம் ஏமாற்ற பார்க்குறாங்களோ அதே ஏமாற்றத்தில் எல்லாம் அவங்கள போட்டுடுறான். வைதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகிறதுக்கு நின்றால்
சோம்பரிகளாக நிற்பார்கள். யுராஊன் அன்னாஸ் வலா யذ்குரூன அல்லாஹ் இல்லா கலீலா, மக்களுக்கு காட்டுறதுக்காக தொழுகிறாங்க, அல்லாஹை மிக குறைவாக ஞாபகம் செய்கின்றார்கள். இதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளை கேடுண்டாகட்டும், அவர்கள் தங்களுடைய தொழுகையில மறதியாளர்களாக இருக்கின்றார்கள். அல்லதீனஹும் யுராஊன், மக்களுக்கு காட்டத்தான் அவர்கள் தொழுகின்றார்கள். வயம்னஊன் அல் மாஊன், சின்ன சின்ன பொருள்களை கூட மக்களுக்கு கொடை கொடுக்காமல் தடுக்கின்றார்கள். அதனால இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யாரு தன்னுடைய இறைவனை சந்திக்கிறது ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்கள் நல்ல அமல் செய்யட்டும். நல்ல அமலண்டா நபி காட்டி கொடுத்த பிரகாரம் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவர் தன்னுடைய இபாதத்தில் யாரையும் கூட்டாக்க வேண்டாம், இஹ்லாஸோட செய்யட்டும். எனவே பலாமன் அஸ்லம் வஜ்ஹஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்சின் என்று சொன்னால் தன்னுடைய அமலை இஹ்லாஸோட செய்கின்றார், நபி காட்டின பிரகாரம் ஷரியத்துக்கு தோதான விதத்தில். அவருக்கு ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவருக்கு தன்னுடைய ரப்பிடத்தில் மேலான கூலி இருக்கின்றது, அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த சஞ்சலமும் கிடையாது, அவர்களுக்கு பூர்த்தியான கூலியும் அல்லாஹ் கொடுப்பான். அதே நேரத்தில் கியாமத் நாளில் பயங்கரமான வாழ்க்கையை ஆபத்துகளிட்டு பாதுகாப்பான். விட்டுட்டு போன விஷயங்களுக்கான வலா ஹும் யஹ்ஸனூன், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. அடுத்த அல்லாஹு தஆலா சொல்கிறான், யஹூதிகள் சொல்றாங்க, வகாலத்தில் யஹூது லேசத்தின் நஸாரா லா ஷை, நஸரானிகள் எந்த ஒரு ஹக்கலையும் இல்லை, அவங்க பாத்திலான வழியில் இருக்கிறாங்க என்று யஹூதிகள் சொல்றாங்க. வகாலத்தின் நஸாரா லேசத்தில் யஹூத லா ஷை, யஹூதிகள் சொல்றாங்க, நஸரானிகள் சொல்றாங்க யஹூதிகளும் ஹக்கான பாதையில் இல்லை. யஹூதிகள் சொல்றாங்க நஸ்ரானி ஹக்கான வழியில் இல்லை, நஸ்ரானிகள் சொல்றாங்க யஹூதிகள் ஹக்கான வழியில் இல்லை. வஹும் யத்லூன கிதாப், அவங்க வேதத்தை ஓதி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள விரோதத்தை முரண்பாடை ஒன்றாக தடங்க சொல்கின்றான். நஜ்ரானுடைய வந்தாங்க, நஜ்ரானுடைய ஃபாதர்மார் வந்தாங்க, அவங்க கிறிஸ்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரம் யஹூதிகளுடைய ஆலிம்களும் இங்காலிருந்து வந்தாங்க, மதீனாவை சேர்ந்தவங்க வந்தாங்க. வந்து ரசூலாவோட வாக்குவாதம் செஞ்சாங்க. ராஃபி இப்னு ஹர்மலா என்ற யஹூதி சொன்னான், மா அன்தும் அலா ஷைஇன், நீங்களாம் ஒரு ஹக்கான மார்க்கத்தில் இல்லை, ஈசாவும் காஃபிர் தான், இஞ்சிலும் பொய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மறுத்தான், இஞ்சிலையும் பொய்ப்பித்தான். அப்போ நஜ்ரானை சேர்ந்த ஒருத்தன், அந்த ஃபாதர்கள் ஒருத்தன் சொன்னான் யஹூதிகளை பார்த்து, நீங்களும் தவறான வழியில் தான் நிற்கிறீங்க, நீங்களும் ஹக்கான வழியில் இல்லை, மூசாவுடைய நுபுவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, தவராத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளன்னு அதை மறுத்துட்டான். அப்போ அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், யஹூதிகள் சொல்கிறாங்க நஸ்ரானிகள் தப்பான வழியில் இருக்கிறாங்க, நஸ்ரானிகள் சொல்கிறாங்க யஹூதிகள் ஹக்கு மீது இல்லை என்று சொல்லி, வஹும் யத்லூன கிதாப், அவங்க ரெண்டு பேரும் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேதங்களை படிக்கிறாங்க. அப்போ அந்தந்த வேதங்கள்ற தௌராத்தில் யஹூதிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பிக்கிறாங்க, ஆனால் அதே நேரத்தில் அவங்கள்ட்ட தௌராத் இருக்குது. தௌராத்தில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட எல்லாம் உடன்படிக்கை செஞ்சான், ஈசா பின்னால் வருவார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு உதவி செய்யணுண்டு. இஞ்சில் சொல்லப்பட்டிருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையானவர், அவர் தௌராத் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய புறத்திருந்தான் என்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்து இவனை ரெண்டு பேரும் தௌராத்தை அவன் மறுக்கிறான், யஹூதி இவன் நஸ்ரானி இஞ்சில மறுக்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க வேதத்தை ஓதிக்கொண்டே அவங்க இப்படி பொய்ப்பிக்கின்றார்கள். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயம் உண்மையிலே உண்மைதான், இவங்க சொன்ன விஷயம் இருக்குது. அதாவது யஹூதி சரியான ஒரு மார்க்கத்தில் இல்லை என்று சொல்லி சரிதான், அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு எல்லாம் சொல்லப்பட்டும் கூட அவங்க வேதத்தை ஏற்றுக்கொள்ளலை, அதன்படி அமல் செய்யலை, ரசூல்லாவை நம்ப சொன்னால் நம்பலை. இதே மாதிரி அவங்க கிறிஸ்தவர்களை மறுத்தாங்களே, அதுவும் செய்து உண்மைதான். கிறிஸ்தவர்கள் ரசூல்லாவை ஏற்றுக்கொள்ளலை என்றால் அல்லாஹு தஆலா இஞ்சில சொல்லப்பட்ட விஷயத்தை கூட அவங்க மறுத்தாங்க, அதுவும் சரிதான். இருந்தாலும் வஹும் யத்லூன கிதாப், அவங்க வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஈசாவை இவங்க மறுக்கிறது யஹூதிகள், மூசாவை நஸ்ரானிகள் மறுக்கிறது, இது தவறு என்ற வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இஞ்சிலை மறுக்க முடியாது, தௌராத்தை மறுக்க முடியாது. அந்த விதத்தில் அவர்கள் தவறு செய்கின்றார்கள். கதாலிக கால அல்லதீன லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம், இதே மாதிரி தன் அறியாதவர்களும் இல்மில்லாதவங்க கூட இவங்களை மாதிரி பேச்சை பேசிடுறாங்க. அப்படின்னா யஹூதி நஸ்ரானிகளுடைய மடத்தனமான செயல் மாதிரி நிறைய மக்கள் செய்கின்றார்கள். இப்போ லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம், இவங்களை மாதிரி சொன்னவங்க யாரு?
கதாலிக்கு கால் அல்லதின் லாய அலமுன், அறியாதவங்க இவங்களை மாதிரி சொல்கிறாங்களே அவங்க யார் என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது. சிலவங்க சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி சில சமுதாயம் யஹூதி நஸ்ரானிக்கு முன்னாடி போயிருக்கிறாங்க, தௌராத் இஞ்சிலுக்கு முன்னாடி அவங்க இப்படி பேசிக்கிறாங்க, நபியை போய் பிச்சு பேசிக்கிறாங்க, அது மாதிரி தான் இவங்களும் பேசுகிறாங்க. இன்னொரு சொல் பிரகாரம் அது அரபிகள், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துலையும் அவங்க தப்பாக பேசுகிறாங்க, இல்ம் இல்லாமல் ரசூலுல்லாஹை போய் பிக்கிறாங்க. மூன்றாவது கருத்து பொதுவாக எல்லாரையும் பற்றி எல்லாம் சொல்கிறான், யாரெல்லாம் எந்த ஆதாரம் இல்லாமல் உறுதியான ஒரு விஷயம் இல்லாமல் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம்தான். அதனால் நாங்கள் யாராகவும் இருக்கலாம், யார் இப்படி பேசுகிறாங்களோ இல்ம் இல்லாமல் மார்க்கத்துக்கு முரணான குர்ஆன் ஹதீஸை மார்க்கத்தை போய் பிச்சு அவங்க எல்லாரும் இதில் சேருவாங்க. ஃபல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானு ஃபீ யக்தலிஃபூன். எனவே அல்லாஹு தஆலா கியாமத்திர நாளையில் இவங்களுடைய விஷயத்தில் எல்லாம் தீர்ப்பு வழங்குவான். இவங்க கருத்து ஏற்பாடு கொண்டிருக்கிறாங்களே, யார் ஹக்கான வழியில் இருக்கிறாங்க என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா எல்லாரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹு தஆலா நேர்மையான விதத்தில் அவங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவான். அதில் எந்த அநியாயம் இருக்காது, அனுவலமுள்ள அநியாயம் செய்ய மாட்டான், அல்லாஹ் உறுதியாக சொல்லுவான். إن الذين آمنوا والذين هادوا والصابئين والنصارى والمجوس والذين أشركوا إن الله يفصل بينهم يوم القيامة. அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்கிறான், அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட மக்களை எல்லாம் கொண்டு வருவான், யஹூதிகளையும் கொண்டு வருவான், இதே மாதிரி மதமே கடவுளே இல்லை என்று சொன்னவங்களை எல்லாம் கொண்டு வருவான், நசரானிகளை கொண்டு வருவான், மஜூசியல் நெருப்பு வணங்கினவங்களை எல்லாம் கொண்டு வருவான், வல்லதீன அஷ்ரகு இதே மாதிரி எத்தனை முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளர்கள் இருந்தால் எல்லாரும் எல்லாம் கொண்டு வருவான். கொண்டு வந்து இன்னல்லாஹ் யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமா, எல்லாருக்கும் மத்தியில் தீர்ப்பு வழங்குவான், எது ஹக்கான மார்க்கம் என்றெல்லாம் சொல்லுவான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அல்லாஹு தஆலா அனைத்து மீதும் சாட்சியாக அறிந்தவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா உண்மையான ஹக்கான மார்க்கத்தை நாங்கள் வச்சதுக்கு நல்லா நாங்கள் ஷுக்ர் செய்யணும். அடுத்தது யஹூதி நஸ்ரானிகள்கிட்ட இருந்த மிக மோசமான தன்மைகள், ஹக்கம் மறுக்கக்கூடிய தன்மைகள், அது மாதிரி தன்மைகள் எங்கள்கிட்ட வராமல் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாத்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க